கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் மீண்டுமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அறிவிக்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நாம் கேட்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த தேவன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். எந்த பிரச்சனைனாலும் சரிதான், எல்லா காரியத்திலுமே கூட இருந்து அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் உன்னோடனே இருந்து. தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதத்துல நீங்க எங்கு சென்றாலும், எந்த காரியத்தில் அடியெடுத்து வைத்தாலும், ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு வாகனம் வாங்குறதோ, இல்லை நல்ல ஒரு படிப்புக்கோ, இல்லை வெளிநாட்டு பிரயாணமோ, அந்த காரியங்களாம் நீங்கள் செய்கிற முயற்சியிலே அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடனே இருந்து. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நான் உன் கூட இருக்கிறேன். அவர் தெளிவாக சொல்லுகிறார். இந்த மாதத்தில் சொல்ற, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுறார், நான் உன்னை காக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ ஒவ்வொரு நாளும் நீ என்னை நோக்கி நீ நேசிக்கும் பொழுது நான் இந்த மாதிரி வேலைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். நீ முதல்ல என்னை தேடுப்பா அப்படின்னு தேவன் அற்புதமாக ஒரு வசனத்தை நமக்கு கொடுக்குறார். பாருங்க, பைபிளில் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது உனக்கு அந்த மாதிரி தேவன் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். கூட இருந்தது மட்டுமல்ல, நான் உன்னை காத்து நீ நீ இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். நீ எங்க இருந்தாலும் சரிதான், உனக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து மறுபடியும் நல்ல இடத்துல நீ போகணும், நல்ல இருக்கணும், வாங்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். நான் உன்னை காக்கிறேன், நான் உன் கூட இருந்து உனக்கு அற்புதமான இடத்தை தரப்போகிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்திலுமே சில விஷயங்கள்ல பிரச்சனை தான். எப்படின்னு பாருங்க, சில பேர் பாருங்க, என் கூட யார் இருக்கா? ஒருத்தரும் இல்லை. நான் ஒரு காரியம் செய்ய ஆரம்பிக்கிறேன், ஆனாலும் என் கூட யாரும் இல்லை. இப்படி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஆள் இல்லை, எனக்கு உதவி பண்ண ஆள் இல்லை. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஆனால் எனக்கு யாருமே உதவி பண்ணுறாரு. நான் ஒரு படிக்கிறதுக்கு பார்க்குறேன், ஆனால் எனக்கு யாருமே ஆள் இல்லை. நான் முன்னேறதுக்கான எவ்வளவோ பிரயாசப்படுறேன் படிப்புக்காண்டி, ஆனால் எனக்கு உதவி பண்ண பண உதவி பண்ண யாருமே ஆள் இல்லை. இப்படி நிறைய பேர் இப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்பீங்க. எனக்கு நான் செய்கிற ஒவ்வொரு அடியெடுக்க வைக்கிற அந்த வேலையில் எனக்கு ஒருத்தரும் உறுதுணை இல்லை. நான் ஒத்தியிலேயே செஞ்சு ஒத்தியிலேயே பண்ணி மாடா தேஞ்சு ஓடா உழைக்கிற வேலை தான் எனக்கு நடக்கும். ஆனால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் எனக்கு யாருமே இல்லை. நானே செய்யும் பொழுது நான் எவ்வளோ கஷ்டப்படுத வேண்டியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு புலம்பிட்டு இருக்காங்க. பாருங்கள், நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களே உள்ள ஏதோ பெடனை அவங்களே எடுத்து போட்டுக்கிட்டது. யாரையும் அவங்க இந்த கூப்பிட்டுக்கிட மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, இந்த ஹெல்ப் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அவங்களே செய்கிறாங்க. கொஞ்சம் பயம்தான். ஆனால் கர்த்தர் என்ன பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடனே இருந்து. நீங்கள் எந்த வேலை செய்ய, இப்போ நீங்கள் ஒரு படிக்கிங்க, உடனே ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த படிப்புக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை தாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் போக்குவரத்துக்கு போகிறீங்க, வெளியே போகிறீங்க, கர்த்தாவே என் கூட இருக்கு. கண்டிப்பாக உண்டா இல்லையா? இப்படி நீங்கள் செய்யும் பொழுது, இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காக்கிறேங்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? நீங்கள் ஒரு காரியத்தில் செய்கிறீங்க, எல்லா வேலையும் நடக்கு. நீங்கள் இப்போ ஜெபிக்கிங்க, நடக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியிருக்கு. அப்பொழுது தேவன் மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாளந்து நீங்கள் வெளிக்கொண்டு வரும் பொழுது தேவன் உங்களுடைய தேவனுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி, நீங்கள் எங்கே சென்றாலும், நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு மேலான ஒரு பெரிய நான் இருக்கேன், உனக்கு என்ன கவலை, உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அளவுக்கு தேவன் வைப்பாருங்க. நீங்கள் நேசிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறது இல்லை. அதனால தான் ஏதோ நடக்கு, எப்படியோ போகுது, அவன் மிச்ச வழி, அவன் தலைக்கு எழுதுனது, அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அதை நீங்கள் நேசிக்கும் பொழுது அது அந்த வழியில் நீங்கள் போகும்போது தேவன் தான் என்னை வழி நடத்துகிறார், அவர் தான் என்னை ரட்சிக்கிறார், அதற்கான ஞானத்தை எனக்கு தந்திருக்கிறார். இப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும்.
அதுதான் தான் இந்த தேவன் அவர் சொல்லுகிறார் என்று இந்த வார்த்தை அவர் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த மாதத்திலே அவர் சொல்லுகிறார், நீ எதை பற்றியும் படாத அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. நான் உன்னோடனே இருக்கிறேன். நீ எந்த மாதிரி காரியத்தில் புலம்புறியோ வாங்குறியோ நீ எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த மாதத்தின் அவர் கொடுக்குற அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் நன்றாக பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு உற்றார் உறவர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் சரிதான், எத்தனை பிரச்சனைகள் எதெல்லாம் வந்தாலும் சரிதான், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க. உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுக்கு சுகத்தில் ப்ராப்ளம் இருக்கா, கவலைப்படாங்க. தேவன் சொல்கிறார், நான் உன்னோடனே இருந்து அந்த சுகத்தை உனக்கு நிறைவாக்குவேன் அப்படி சொல்கிறார். உங்களுக்கு பணக்குறைவு இருக்கா, நான் உன்னோடனே இருந்து அதை குறைவாக்குவேன் அப்படி சொல்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்களா, அவர் சொல்கிறார், நான் உன்னோடனே இருந்து அந்த வேலையை சரி செய்வேன் அப்படி சொல்கிறார். ஒரு திருமணத்தை காரியத்தில் தடைப்பட்டிருக்கிறா, அவர் சொல்கிறார், நான் உன்னோடனே இருந்து அதை நான் சரி செய்வேன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தில் பாருங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். ஆமாம், அவர் சொல்ல அடுத்து நான் ஒரு வெளிநாட்டு பிரயாணத்தில் நான் இருக்கிறேன், அது நான் என்ன பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் சொல்ல நான் உன்னுடன் இருந்து அதை செய்ய ஆரம்பிக்கிறேன். பாருங்க, அவர் சொல்ல நான் உன்னுடன் இருந்து. குடும்பத்திலையும் பாருங்களாம், ஒரு தாய் தகப்பன்றாங்க, பிள்ளைகள் சொல்ல எப்பா எனக்கு அது நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அதில் ஒரு மகிழ்ச்சி பாருங்க. நான் உன்னுடன் இருந்து உனக்கு அந்த காரியத்தை செய்கிறேன், நான் உன்னோடு இருந்து இந்த பணத்தை உதவி பண்ணேன், நான் உன்னோடு இருந்து. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தது பேச ஆரம்பிக்கணும். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உன்னோடு இருந்து அதை செஞ்சு அதுக்கடுத்தால ஒரு அற்புதமான வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீ போகிற இடமெல்லாம் காப்பேன். ஆமாம், நான் எனக்கு படிக்கிறதுக்கு அதை நான் உன்னை காத்துக்கொள்வேன். உனக்கு சுகம் இருக்கிற அதையெல்லாம் நீக்கி உனக்கு பலத்தை கொடுத்து காத்துக்கொள்வேன். நீ வெளிநாட்டுக்கு போமா, நீ போ, அங்கேருந்து நான் உனக்கு எல்லா தேவைகளையும் நான் உன்னை காத்துக்கொள்வேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். அதை காத்து கொண்டு மட்டுமல்லாமல் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர வேண்டும். நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ இந்த இடத்துல கஷ்டமாக இருக்கிறியா, வெளியே இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீ போ, உனக்கு குறை இருக்காது. தேவன் இருக்கிறார். எந்த இடத்துல நீ இருக்கிறியோ அந்த இடத்துல உன்னை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னா நீ அது இருந்துக்கா. உனக்கு இங்கே இடத்துல பிரச்சனை, உனக்கு கஷ்டமாக தான் இருக்கு, என்ன வேறு இடத்துல எனக்கு நல்லா வாய்ப்பு இருக்குன்னு போ. அந்த இடத்துல தேவன் சொல்ல, நீ போ, நீ இப்போ உன்னோடு இருந்து நான் உன்னை காப்பேன். என்ன நீ முயற்சி செய்யணும், நீ விசுவாசிக்கணும், அவ்வளோதான். இந்த காரியத்தில் நீ செய்ய ஆரம்பிக்கணும். செய்யும் பொழுதுதான் உன்னுடைய பலனை நீ எதிர்பார்ப்பாய். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் உன்னோடனே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன் என்று இந்த மாதத்திலே அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த தேவனை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பற்றிக்கொள்ளுங்கள். அதனால தான் நான் அற்புதமான ஒரு பாடல் எழுதுகிறேன். என்னை தேடி வந்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே, அவர் எப்பொழுதும் அவர் என்றென்றும் என் உள்ளத்தில் இருப்பவரே. அல்லேலூயா. இந்த கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த தேவனை ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஜெபம், ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் எடுக்கப்பட்ட காரியங்களை எல்லாமே நீர் கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன். உமக்கு கொடான கோடி நன்றி. அது மட்டுமல்லாமல் நான் உன்னை காப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்க, அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நான் கேட்டு எனக்குள்ளே இருக்கிற நான் பலவீனமாக இருந்த அந்த விஷயத்திலிருந்து நான் விடுதலையானதற்கு உமக்கு கொடான கோடி நன்றி. இந்த நாள் முதல் கொண்டு, இந்த நிமிஷம் முதல் கொண்டு நீர் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்கு கொடான கொடி நன்றி. நான் எடுக்கப்பட்ட காரியத்தில் என் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி என்னோடு அந்த வார்த்தை எனக்கு பலத்தை கொடுக்கிறது என்று நீர் எனக்கு கொடுத்தீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.